ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இது ஒரு முக்கியமான கூடுகை. நம்முடைய குடும்பங்கள் வளரவும், நம்முடைய வீடுகள் செழித்தோங்கவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல கூடுகையை தொடருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இவைகளை சொல்லி இந்த கூடுகையில் அவர்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்ததோ அதுபோல் அவர்களுக்கும் கிடைக்கும்படியாக பிரார்த்தனை செய்யுங்கள், முயற்சியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்லுகிறீர்கள்? இன்றைக்கும் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து தியானிப்பதற்காக நாம் தயாராக போகிறோம். செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியா 3:17 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். போதும் போதும் போதும். இந்த பகுதியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு திவ்ய வாக்கு, நம் நடுவில் இருக்கும் தேவன், நம் நடுவில் இருக்கும் கர்த்தர், நம் நடுவில் இருக்கும் தகப்பன். இந்த வார்த்தைகள் தான் என்னுடைய இருதயத்தை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்தது. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அதை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம். குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வேதத்தை வாசித்தால் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வந்தபோது படகின் நடுவில் அமர்ந்திருந்தார். படகில் அமர்ந்திருந்த தெய்வம் முன்னணியத்தில் போய் ஆண்டவர் அப்படியே தலை சாய்த்து படுத்து கொண்டார் என்று ஒரு இடத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் படகில் நடுவில் இருந்தபடியால் அந்த படகினுடைய ஆசீர்வாதம் விலையேற பெற்றது. இன்றைக்கும் நம் நடுவில் நம் கர்த்தர் இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. இதே ஆண்டவர் நம் வீட்டின் நடுவில் நம்மோடு இருக்க வேண்டும், இருக்கிறவர் இருப்பார் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்லுவீர்கள்? நம் நடுவில் தேவன் வேண்டும், நம் நடுவில் கர்த்தர் இருக்க வேண்டும். நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் விஷயத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருக்கிற பகுதிகளை நாம் பார்க்கும்போது அது மிக ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஆச்சரியமாக இருக்கும் தெரியுமா? ஆண்டவராகிய தேவனுடைய கூடாரம் நடுவில் இருக்கும். அந்த 12 கோத்திரங்களும் சுற்றிலும் இருப்பார்கள். இதுதான் கர்த்தர் வாசம் பண்ணின விதம். கிழக்கு பக்கம், வடக்கு பக்கம், மேற்கு பக்கம், தெற்கு பக்கம் என்று யார் யார் இருக்கணும் என்பதை குறித்து அழகா டிசைட் பண்ணி இந்த கோத்திரம் இந்த இடத்துல, இந்த கோத்திரம் இந்த இடத்துலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுவில் தேவன் வாசம் பண்ணுவார். உடன்படிக்கை பெட்டி இருக்கும், ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அதை சுற்றிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சுற்றி இருப்பார்கள். அது எப்படி உண்மையோ அப்படித்தான் இந்த இடத்தில் வந்திருக்கிற உங்கள் நடுவில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களை சந்திப்பதற்காக, உங்களுக்கு விடுதலை தருவதற்காக, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்மை செய்வதற்காக நம் நடுவில் இருக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த நடுவில் இருக்கிறவரை ஓரத்துக்கு தள்ளிடக்கூடாது. நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். நீங்கள் இன்னும் வேதத்தை அறிந்து கொள்ளணும்னா, இன்னும் ஆச்சரியத்தை அறிந்து கொள்ளணும்னா, இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு இருக்கு, தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் இஸ்ரவேல் நாடு? அந்த நாடு பூமியின் மத்தியில் இருக்கிறது. பூமியின் நடுவிலே அந்த நாடு இருக்கிறது. பாருங்க, அந்த நாடை குறித்து பைபிள் சொல்லுது, அது மகாராஜாவின் நகரம். அந்த நகரத்தின் மேல் பூமியின் ஜனங்கள் மனமகிழ்ச்சியாயிருப்பார்களாம். அந்த நடுவில் தான் கர்த்தருடைய வாசஸ்தலம். நம்ம பார்த்தோம்னா சரித்திரத்தில் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். உலக வரிப்படத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஒரு நாட்டு மாதிரி தான் இருக்கும் அந்த எருசலேம். ஆனால் அந்த ஜெருசலேமிலே தெய்வம் மாநகரமாய் அதை வைத்து, அது உலகத்தின் மத்தியில் அதை வைத்திருக்கிறார். நடுவில் அவர் இருக்கிறார். அங்கிருந்து தான் இந்த பூமியின் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் அவர் அரசாட்சி செய்ய போகிறார். அதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். இந்த பூமியில் இயேசுவின் ராஜ்யம்
உண்டு, அவருடைய அரசாட்சி உண்டு. அது 1000 ஆண்டு அதே இடத்திலிருந்து தேவன் அரசாட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியும்? தெரிஞ்சவங்கெல்லாம் கை வசத்துங்க. ஆமே, அதுக்கு பேர் தான் 1000 வருட அரசாட்சி. அந்த அரசாட்சியில் தேவ பிள்ளைகள் இருப்பீர்கள். ஆண்டவர் அந்த நடுவில் இருந்து உலகத்தை ஆளுவார். அந்த அரசாட்சி தான் விசேஷமானது. எத்தனை அரசுகள் வந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அது வித்தியாசமானது. அல்லேலூயா. ஆகையால் தெய்வம் நம் நடுவில் இருக்க விரும்புகிறவர். இந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பாருங்க, அவர் எப்போது நம் நடுவில் இருக்க விரும்புகிறார். நீங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருப்பீங்க, உங்கள் நடுவில் இருக்க விரும்புகிறார். 4 பேர் இருப்பீங்க, உங்கள் நடுவில் இருக்கிற தெய்வத்தின் விருப்பம். உங்கள் நடுவில் எனக்கு இடம் வேணும்னு கேட்கிற தெய்வம் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுவீர்கள்? அந்த தெய்வத்தை இன்றைக்கு நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நீங்கள் வேதத்தை வாசித்தால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு என்ன? மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவருடைய வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை பாருங்க, அது எங்க இருக்க? சரத்தின் மைய பகுதின்னு சொல்ல முடியும் இல்லையா? ஓரளவு சொல்லிடலாம். உடலின் மைய பகுதி எதுன்னு கேட்டால் இருதயம். தெய்வம் அந்த இருதயத்தில் வாழுகிறவர். அங்கே நடுவிலே தான் வாழ விரும்புகிறார். ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாக்கி தர வேண்டும். இருதய சுத்தம் நமக்கு எப்பொழுதும் அவசியம். இருதய சுத்தத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆனால் மற்ற மனிதர்களைப் போல பலத வித்தியாசமாக நினைச்சு ஒரு மாதிரி ஒரு மோக கிரியைகளுக்கு உட்பட்டு நடவாமல் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணி கொண்டால் கர்த்தர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு நன்மைகளை செய்ய முடியும். ஆனால் ஒரு கூட்டம் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கடவுளே இல்லை, தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாழுகிற மக்கள். ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ஒரு அம்மா இப்படி அழுதாங்க, நீ பணக்காரர்களின் தேவன், எங்களை போன்றவருடைய கண்ணீரை பார்க்க மாட்டேன் அப்படி அழுதாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு பேசி. பைபிள் சொல்லுது, உங்களை நினைச்சு அவர் இந்த பூமிக்கு வந்தார். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி தரித்திரரை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவருக்கு இப்படி ஒரு வார்த்தை சொன்ன எப்படி துக்கமா இருக்கும்? பல கோபத்தில் இந்த வாக்குகளை சொல்லி விடுகிறார்கள். பணக்காரர்களின் கடவுள். சிலர் சொல்றாங்க பணம் இருந்தாதான் கடவுள், பணம் இல்லைன்னா நரகம். இவையெல்லாம் தவறான போதனை, தவறான சாத்தானுடைய தந்திர வாக்கு. இந்த உலகத்தில் பணத்தை வைத்து வாழ்ந்தவன் என்று சொல்லிவிட ஒருவரும் இல்லை. எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். ஒரு ஏழை பெயிண்டர் ஒரு நாள் கேரளாவில் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினார். நான் பேப்பரில் படித்ததை சொல்கிறேன், தினத்தந்தி பேப்பரில் போட்டிருந்தேன், நான் படித்து அதனால சொல்கிறேன். ஒரே நாளில் பெயிண்டர் கோடீஸ்வரர் ஆனார், அப்படித்தான் அதில் போட்டிருந்த ஹெட்டிங். உடனே உள்ள படித்து பார்த்தா அவர் வேலை பெயிண்டிங் செய்கிற, தன் அன்றாட கூலி வேலை செய்கிற மனுஷன். ஒரே நாளில் அவருக்கு பல கோடி ரூபாய் பரிசு விழுந்து ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிவிட்டார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்து பலர் வியந்தார்கள். அவருக்கு தலைக்கால் புரியலை, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா, இவ்வளோ பணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் ஆண்டியா நடந்த எனக்கு ஒரே நாளில் பணம் வந்து விட்டதே சொல்லி நன்றாக அதை அனுபவித்தார். நண்பர்கள் வந்தார்கள், உறவுகள் வந்தது, சில பெரிய மனிதர்கள் வந்தார்கள். எல்லா கூட்டமாக அப்படி சந்தோஷமாக நாட்கள் நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். இவர் என்ன பண்ணார்? இந்த பணத்தை கொண்டு பல தொழில்களில் ஈடுபட்டார். பல நிலங்களை வாங்கினார், பெரிய பெரிய எஸ்டேட்டுகளை வாங்கினார், பெரிய முதலாளியாகிவிட்டார். பலர் வேலைக்கு வந்து விட்டார்கள். தினந்தோறும் மது அருந்த தொடங்கினார். பணம் இருக்கு, நண்பர்கள் வாங்கி கொடுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மது அருந்தி ஒரு முழு குடிகாரனாய் மாறினார். ஒரு 6 மாதம் அல்லது முக்கால், 1 வருடம், ஒரு வருடத்துக்குள்ளதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை என் யூகம் சரியாக இருக்கும்னா 10 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 10 மாத காலத்தில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. என்ன ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா, திடீர் கோடீஸ்வரர் ஆகிய பெயிண்டருடைய மனைவியும் பிள்ளைகளும் அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி.
இந்த மனிதனுடைய கேரக்டர் மாறிடுச்சு. பணம் வந்தோடனே சுபாவம் மாறிடுச்சு. மனைவி அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சா. பிள்ளைங்க இல்லை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சோடனே பிள்ளைங்க சொன்னாங்க அம்மாவை பார்த்து, அம்மா நமக்கு இந்த பணக்கார அப்பா வேண்டாம், பழைய பாவப்பட்ட அந்த ஏழை அப்பா போதும் அப்படின்னு சொல்லி அம்மாவிட்ட பிள்ளைகள் முறையிட ஆரம்பித்தாங்க. அந்த மனைவியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். முரட்டு குணம், பிடிவாத குணம், வரட்டு கௌரவம் எல்லாம் உள்ள ஏறி தலைக்கணம் பிடித்தவரா, விரும்பினா இரு இல்லையா போன்னு சொல்லி மனைவியை விரட்டி அடிச்சிட்டாரு. மனைவியும் பிள்ளைகளும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் தண்ணி மேலே வாழத் தொடங்கினார். ஒரு 3-4 மாத காலம் போயிருக்கும், அவ்வளோதான். அடுத்தது பத்திரிகையில் வருது, பிரபல கோடீஸ்வரர் தூக்கில் தொங்கினார். பணம் இருந்தால் சொர்க்கம், பணம் இல்லை என்றால் நரகம் என்று சொல்லுகிற மனுஷனே கொஞ்சம் யோசித்துப்பார். ஒரே நாளில் அவன் சம்பாதிக்காத பணம் கோடிக்கணக்கில் அவன் கையில் வந்தது. அவனால் நிம்மதியாய் வாழ முடிந்ததா? சந்தோஷமாய் வாழ முடிந்ததா? இதோ அந்த மனிதன் மதிகேடன் செய்யக்கூடிய வேலை பார்க்கிலும் சீர்கெட்ட வேலை செய்து தன்னுடைய ஆன்மாவை கொலை செய்த கொலை பாதகனாய் இன்றைக்கு நரகத்துக்குள் கிடக்கிறான். எவ்வளவு துக்கம்! இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பணம் இருந்தால் அந்த உலகத்தில் கம்பீரமாக வாழலான்னு நினைக்கிறாங்க. பணத்தை கொடுத்த நீ வாழ்ந்துட முடியுமா? பணம் தேவைதான், ஓரளவுக்கு நமக்கு தேவை. நம்முடைய அன்றாட செலவுகள், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு பைபிள் ஒரு வரைமுறை சொல்லியிருக்கிறது. புசிக்கவும் குடிக்கவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்ன தெரியுமா? உடுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கு, தங்கிறதுக்கு வீடு இருக்கு, தேவைக்கு ஏற்ற பலன் இன்னைக்குள்ள அப்போ எனக்கு கிடைக்குது. இந்த வாழ்க்கை போதும்னு ரசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? இன்னைக்கு அந்த சொத்து யாருக்கு? இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் வந்ததால் அந்த மனிதனுடைய நிலைமை என்ன? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த மனிதன் மனம் திரும்பாததுதான் காரணம். இந்த படம் கையில் கிடைச்ச உடனே தெய்வத்துக்கு தன்னை அர்ப்பணித்து இயேசுவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாவம் தொட்டிருக்காது. அந்த பாவம் அவனை தூக்கு கயிறுக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த 3 தருணத்தின் செய்திகளையும் நான் தான் படிச்சேன். உங்களுக்கு சொல்லுவதற்காக கத்திருந்த பேப்பரை என் கையில் கொடுத்து அதை படிக்க வைத்து நான் பல இடத்தில் அதை உணர்த்தி இருக்கிறேன். உங்களில் பலர் இதை படித்திருப்பீர்கள். நீங்கள், நான் கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கையின் தேவை என்ன? தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். இன்று பல மனிதர்கள் தெய்வமே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தால் சங்கீதம் 14:14 ஒன்று சொல்லுகிறது, தெய்வம் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். எவன் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறானோ அவன் மதிகெட்டவன் என்று பைபிள் பதிவு செய்கிறது. தெய்வம் இல்லாமலா இவ்வளவு பெரிய உலகம் உண்டாயிற்று? இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த உலகத்தில் வந்ததற்கு தெய்வம் அல்லவா காரணம்? எந்த முட்டாளுக்கும் தெரியும், ரோட்டில் போய் இன்னும் கொஞ்சம் வானத்தை பார்த்தா போதும், தன்னுடைய வீட்டில் டெரஸ் போட்டிருக்காங்க, எத்தனை சுவரில் அது தாங்கி நிற்கிறது. இந்த வானம் அந்தரங்கத்தில் தொங்கி இருக்கிறதே, இதை உண்டாக்கினவர் யார் என்று சிந்திக்க கூட அறிவில்லையா? தெய்வம் இல்லை என்று துணிகரமாய் சொல்லுகிற மனிதனை கொஞ்சம் வானத்தை பாரு, இந்த பூமியை பாரு. நிற்கிற பூமி அந்த ரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை டன் வெயிட் ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம், அது அப்படியே தான் இருக்கிறது. நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினதினாலே தான் நீங்களும் நானும் இங்கே உயிர் வாழுகிறோம். ஆகவே சிலர் தெய்வம் இல்லை என்று சொல்லுவார்கள், அவர்களை பைபிள் மதிக்கெட்டவன் என்று சொல்லுது. அதே மாதிரி சங்கீதம் 53 சங்கீதம் 1 தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் என்றே சொல்லுகிறது. தெய்வம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. தெய்வம் நம் நடுவில் இருப்பவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? இங்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஒரு மனுஷன் பிரசங்கத்துக்காக எத்தனை நாள் வருவீங்க? தெய்வம் இங்க வரல, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், எத்தனை நாள் வருவீங்க? உங்களால் ஒரு கூடி போனால் ஒரு 5-6 நாள் வருவீங்க. மனித பேச்சு உங்களுக்கு சலிப்பை உண்டாக்கும். ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தருடைய மனதில் என்ன இருக்கு தெரியுமா? இந்த கூட்டத்தை மிஸ் பண்ணுனா எதையோ இழந்தது போல் இருக்கிறது. ஐயோ, ஒரு வாரம் இந்த கூட்டத்தில் போகலையா, ஜப வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடுமாற்றம்.
நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா காரணம் நம் நடுவில் தெய்வம் இருக்கிறார் என்ற அடையாளம். நீங்கள் ஒரு மனிதனை தேட வரவில்லை, ஒரு மனிதனை தேடியும் வரவில்லை, நீங்கள் தெய்வத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறபடியினால் தான் உங்களுக்கு தெய்வ வாக்குகள் புரிகிறது, உங்களுக்கு ஆசுவாசமாய் இருக்கிறது, உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எப்படியாகிலும் கர்த்தருக்காக நான் வாழ முடியும் என்ற ஒரு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. காரணம் தெய்வம் நம் நடுவில் வந்திருக்கிறார் என்பதற்கு அவை யாவும் அடையாளமாயிருக்கிறது, எவிடன்ஸாயிருக்கிறது. ஆகையால் தெய்வத்தை தேடி வருகிறீர்கள். தெய்வத்தை தேடி வந்த உங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுகிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்டாய், அதை தருவேன் என்று வாக்குறுதி சொல்லுவதோடு அல்ல, நீ நம்பி போகிறாய். எப்படியோ அந்த காரியம் நடந்து முடிந்து விடுகிறது. முடிந்த பிறகு ஆச்சரியமா இருக்கு, எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி ஆளு சொன்னாரு, ஆனா அந்த ஆளே இப்படி எனக்கு செய்துட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்தது என்றால், தெய்வம் உன் நடுவில் இருந்து உன்னை ஆசீர்வதித்து யாருடைய உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டுமோ அவர்களுடைய உள்ளத்தில் உனக்காக கிரியை செய்தார் என்பதை நன்கு அறிந்து கொண்டு இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் வந்திருக்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் மாறும்படி உங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுவீர்கள்? ஆண்டவர் இருப்பதால தான் நம்ம திரும்ப திரும்ப கர்த்தரிடத்தில் வர்றோம், தெய்வத்தை தேடி வருகிறோம், நம்பி வருகிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நம்முடைய வீடுகளின் நடுவில் கர்த்தர் வரணும். அதுக்காக ஒரு வாழ்க்கை. நான் கர்த்தருடைய சுபாவத்தை உங்களுக்கு சொன்னேன். எப்போவுமே நடுவில் இருக்கிறது தான் அவருக்கு விருப்பம். அந்த ஆதி ஆகமத்தின் புத்தகத்திலிருந்து தொடர்ந்து படித்து பாருங்கள், யாத்திராகமத்தில் வந்து பாருங்கள். ஆண்டவர் குடியிருப்பதற்கு ஒரு கூடாரத்தை தெரிந்து கொண்டார், அதில் ஒரு உடன்படிக்கை பெட்டியை வைத்து கொண்டார், அதுக்குள்ள அவருடைய மகிமை வைத்திருந்தார். அவர்கள் அந்த மகிமை தான் அவர்களை 40 வருஷம் நடத்திச்சு. அந்த மகிமை அவளை விட்டு பிரிந்து போகவே இல்லை. அவர்கள் நடுவில் இருந்தார். ஒவ்வொரு அவைத்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் கர்த்தர் குடியிருக்க விரும்புகிறார். ஆகையால் இந்த வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கை சில காரியத்தை மாற்றி அமைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அவர் நம் நடுவில் இருக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. நம் இருதயத்தில் வாழுகிற தேவன். தேவன் ஆலயங்களில் இருப்பதில்லை. பைபிள் சொல்லுகிறது, மனுஷன் கையினால் கட்டப்பட்ட கட்டிடத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. ஆண்டவர் திட்டமாய் சொல்லிவிட்டார். அப்படியானால் ஆண்டவரை எங்கு வாசம் பண்ணுவீர்? உன்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவேன். நான் தங்கியிருப்பதற்கு நானே ஆலயத்தை கட்டியிருக்கிறேன். மனுஷன்தான் என்னுடைய ஆலயம், அவனுக்கு பெயர் நடமாடும் ஆலயம். அவனுக்குள் நான் வாசம் பண்ணுவேன், அவனுக்குள் வாசம் பண்ண நான் ஒரு இடத்தை கட்டியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுவீர்கள்? ஆக தேவன் நமக்குள் வாசம் பண்ணி நம் நடுவில் இருக்கிறார். சரி, இந்த நடுவில் இருக்கிற தெய்வம் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 1:26. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மக்களுக்கு சொன்ன ஒரு செய்தி, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அப்படியானால் முதலாவது அறியாதவர்களின் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் இதை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் குழப்பம். இந்த வசனத்தின் வார்த்தைகள் எதை குறிக்கிறது என்பதை குறித்து ஆராயும் போது கர்த்தர் சில வார்த்தைகளை தெளிவாக எனக்கு வைத்தார். அவைகளை உங்களுக்கு சொல்லித்தான் இந்த வசனத்தை உங்கள் முன்பாய் வைக்கப் போகிறேன். யோவான் ஸ்நானன் மக்களை பார்த்து, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ உங்களுக்கு அக்கினினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று இவரை குறித்துத்தான் அழகாக சொன்னார். அவர் எங்கிருக்கிறார்? அறியாதவர்களின் நடுவில்.
தெய்வம் இப்படிப்பட்டவர். தெய்வத்தின் வார்த்தைகளை கவனிக்கும் போது தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் நமக்கு பதிவு செய்கிறது. முதலாவது, நம்முடைய தெய்வம் சர்வ வியாபி. பைபிள் தெய்வத்தை குறித்து என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் சர்வ வியாபி, ஓம்னி பிரசன்ட். ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர். அவர் எப்போதும் நம்முடைய மத்தியில் வாழுகிற தேவன், எப்பொழுதும் மனிதர்களோடு வியாபித்து நடக்கிற தேவன். அதனால தான் அவருக்கு அந்த பதம் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மிக வல்லமையான தேவன். இரண்டாவது, அவர் கொடுத்திருக்கிற பெயர் சர்வ வல்லமை உள்ள தேவன். தெய்வம் ஒரு மகிமையின் பலனாக இருக்கிற, முதல்ல ஓம்னி பிரசன்ட், சர்வ வியாபியாக இருக்கிறான் வாசித்தோம். 2, ஓம்னி பொட்டன்ட், அவர் எப்பொழுதும் மக்கள் மத்தியில் சர்வ வல்லவராக திகழ்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அவ்வளவு மகிமை உள்ள தேவனாக அவர் நம்முடைய மத்தியில் வியாபித்து வாழுகிறவர். சர்வ வல்லவராக, சர்வ மகிமைக்குரியவராக நம்மோடு கூட இருக்கின்றார். மூன்றாவது, அவரை குறித்து பைபிள் சொல்லுகிறது, தெய்வம் எப்படிப்பட்டவர்? சர்வ ஞானமானவர், சர்வ ஞானி என்று அழைக்கிறோம். அவருக்கு ஓம்னிசியன்ட் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார். அவ்வளவு அழகான மகத்துவம் உள்ள தேவனாக அவர் இந்த பூமியிலே வாழுகிறார். அவர்தான் நம்முடைய நடுவில் இருக்கிற தேவன். சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ மகத்துவத்துக்குரியவர், சர்வ ஞானத்தின் வலிமை கொண்ட தேவனாக நம்முடைய மத்தியில் இருக்கிற அவர் அறியாதவர்களின் நடுவில் இருக்கிறார். இந்த இடத்தை தான் கொஞ்சம் கூர்மையா பார்க்கணும். சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் உள்ளவர், அறியாத மக்கள் மத்தியிலே. இவ்வளவு அழகான தேவன், இவ்வளவு மகிமையான சர்வ ஞானியாயிருக்கிறவர் அறியாதவர்கள் நடுவில் இன்றைக்கும் உட்கார துடிக்கிறார். யார் இந்த அறியாதவர்கள்? இயேசுவை பற்ற அறிவற்றவர்கள், தெய்வத்தின் மகத்துவத்தை உணர முடியாதவர்கள். இவரே வழி என்றும் இவரே நாம் எதிர்பார்த்த தேவன் என்றும் சொல்ல முடியாத ஒரு பெரிய அறியாத கூட்டம் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய சுபாவத்தை பாருங்கள். அவர் சர்வ ஞானி என்று சொன்னோம், அவர் சர்வ வியாபி என்று சொன்னோம், அவர் சர்வ வல்லவர் என்று சொன்னோம். அந்த தெய்வம் அறியாதவர்கள் மத்தியிலே, இவர்தான் வழி என்று தெரியாமல், பாதை தெரியாமல் ஓடுகிற ஜனங்கள் மத்தியிலே நின்று கொண்டு, எவன் உண்மை உள்ளவனோ, உத்தமன் எவனோ, எவன் விவேகியாயிருக்கிறானோ அவன் என்னை நோக்க கடவன் என்று சொல்லி இன்றைக்கும் தம்மில் உண்மை உள்ளவர்களை தேடிக் கொண்டிருக்கிற ஒரு அன்புள்ள தெய்வமாய் நான் அவரை பார்க்கிறேன். பிறப்பால் நான் ரட்சிக்கப்பட்டு வந்தவன் அல்ல. ஒரு பூர்வீகமான பாரம்பரிய குடும்பத்தில் வாழ்ந்த என்னை ஆண்டவர் சுற்றி சுற்றி தேடி வந்த ஒரு காலம் இருந்திருக்கிறது. என் மனம் போல் வாழ்ந்த ஒரு காலம் உண்டு. தெய்வத்தை இவர்தான் தெய்வம் என்று அறியாமல் வாழ்ந்த ஒரு காலம் உண்டு. இந்த மகத்துவமான தெய்வம்தான் என்னுடைய தெய்வம் என்று அறியாத ஒரு காலத்தில் நான் இருந்தபோது, நான் அறியாத தெய்வம் என்னை சுற்றி சுற்றி வந்ததை இன்றைக்கு நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய சிறு பருவம் எனக்கு தெரியும். அந்த பருவத்தில் எத்தனை முறை தெய்வம் என்னை சந்தித்திருக்கிறார் என்று இன்று என்னால் சொல்ல முடியும். ஆனால் அன்றைக்கு அவைகளை அறியும் ஞானம் இல்லை, பலம் இல்லை. நான் அன்றைக்கு அவரை நேசிக்கவில்லை, அன்பு கூறவில்லை, நல்ல பிள்ளையாக இருக்கவில்லை. என் மனமும் ஆபிசும் விரும்புகிற பிரகாரம் என்னுடைய சக மாணவர்கள் கூட இருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாலோ அப்படி மட்டுமே நான் வாழ்ந்தேன். ஒன்று வித்தியாசப்படுத்தி நான் வாழவில்லை. நான் அறியாத என் தெய்வம் என் நடுவில் அன்றைக்கே இருந்திருக்கிறார். ஒரு காய்ச்சல் வந்து இவன் அழிந்து போக அவர் விடவில்லை. ஒரு பலவீனம் வந்து அழிந்து போக விடவில்லை. மஞ்சள் காமாலை வியாதி வந்து அழிந்து போக விடவில்லை. மற்றும் யாதொரு பொல்லாப்பு வந்து என்னை அழிந்து போக விடவில்லை. அவர் அப்போதெல்லாம் என் நடுவில் இருந்தார் என்பதை நான் அறியவில்லை. ஆமீன் சொல்லக்கூடாதோ? ஐயா, எங்களுக்கும் அது மாதிரி தான். நீங்க சொல்லும் போது புரியுது. நான் ரட்சிக்கப்பட்டது இந்த வயசுல தான்.
ஆனால் அதுக்கு முன்ன என் தெய்வம் என்னை சுற்றி சுற்றி வந்திருப்பதை நான் அறியவில்லை. ஆனால் இன்று நான் அதை அறிந்து கொண்டேன். இவர்தான் என்னுடைய இரட்சகர், இவர்தான் என்னுடைய கர்த்தர், இவர் வழியாகத்தான் பரலோகம் செல்ல முடியும், இவர்தான் வானத்தின் வாசல், இவர்தான் பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற ஏணி, இவர் வழியாக அன்றி பரலோகம் போக வேறு வழி இல்லை என்பதை இன்று நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் இன்று அறிவீர்கள் என்பதை அறிந்த ஆண்டவர், நீ குழந்தையாய் பிறந்த காலத்தில் இருந்தே ஆண்டவர் உன் நடுவிலே இருந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு இந்த அர்த்தம் தான் கிடைத்தது. இவைகளைத்தான் ஆண்டவர் எனக்கு சொல்லும் போது அவர் அன்புள்ளவர் என்று சொல்லுவது எத்தனை 100% உண்மை என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இன்றைக்கு இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிற சகோதரியே, நீங்கள் இங்கே வருவதற்கு முன்பாக ஆண்டவர் நினைத்தார், ஒரு நாளில் இந்த பிள்ளை மனம் திரும்புவான், இந்த மகள் மனம் திரும்புவாள், இவள் என்னுடைய பிள்ளையாயிருப்பாள், என்னுடைய குழந்தையாயிருப்பான். அன்றைக்கு இவன் என்னை நம்பி வாழும்படியாய் இருக்கிறபடியினால் அவனுடைய சிறு பருவத்தில் இருந்தே அவனை நான் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு பின்னாலே இருந்திருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை நினைக்கும் போது சந்தோஷம் வருதா இல்லையா? கைகளை தட்டுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை குடிகாரர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எத்தனை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. அன்னைக்கு உங்களை சுத்தி சுத்தி நீ அறியாத கர்த்தர் உன் நடுவில் இருந்தாரே, நீ மறந்து போனாயா? யோசித்துப்பா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தின் தேவன். அதைத்தான் யோவான் கூப்பிட்டு சொல்லுகிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். இந்த தெய்வத்தை உங்களுடைய சொந்த தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கர்த்தருக்காக கொண்டு வாருங்கள். இவ்வளவு நல்ல தெய்வம் அன்றைக்கே நீங்கள் அறியாத போது உங்கள் நடுவில் இருப்பாரானால் இன்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இனி உங்கள் நடுவில் இராமல் இருப்பாரா? உங்களை கைவிடுவாரா? உங்களை மறப்பாரா? உங்களை அவர் எப்பொழுதாவது தள்ளி விடுவாரா? இல்லவே இல்லை. இந்த நிச்சயம் உங்களுக்கு வரட்டும். நீங்கள் அறியாத போதே உங்கள் நடுவில் வந்தவர் இன்றைக்கு இவர்தான் வாசல், இவர்தான் வழி, இவர்தான் சத்தியம், இவர்தான் ஜீவன் என்று அறிந்த பிறகு அவர் உங்களை விட்டு போவாரா? யோசித்து பாருங்கள். அந்த நல்ல தெய்வத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த கர்த்தராக ஏற்றுக்கொண்டீர்களே, அதுதான் நீங்க செய்த பெரிய கெட்டிக்காரத்தனம். இயேசு இல்லாமல் வாழக்கூடாது. தெய்வம் இல்லாமல் பூமியில் ஒருவன் வாழ்ந்தால் அவனுடைய பெயர் அனாதை. அவனுக்கு அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம். தெய்வம் இல்லைன்னா அவனுடைய பெயர் அனாதை. எப்படி பிரதரை சொல்ல முடியும்? எப்படி அனாதைன்னு சொல்ல முடியும்? அம்மா இருக்காங்களே, அப்பா இருக்காங்களே, உறவுகள் இருக்கே, சொந்த பந்தம் இருக்கிறதே. சகோதரா, எல்லாம் இருக்கிற சரிதான். மரணத்திற்கு பிறகு யார் அவர்களோடு இருப்பார்? இங்கிருக்கிற தேவ பிள்ளையை நீ மரித்தால் மரணத்திற்கு பிறகு உன்னோடு உன் நடுவில் என் அப்பா இருப்பார், இயேசு இருப்பாரே. ஆனால் அவனுக்கு யார் இருப்பார்கள்? அவன் அனாதையாய் கைவிடப்படுவான். அவன் கூப்பிட்டு பார்ப்பான், செவி கொடுக்க ஆட்கள் இருக்காது. அவன் சொல்லுவான், ஐயோ நான் மரிக்கவில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன், ஆனால் நான் இங்கு யாரையும் பார்க்கவில்லை, நான் இங்கு கைவிடப்பட்டிருக்கிறேன், ஐயோ நான் அனாதையா இருக்கிறேன் என்று சொல்லுவான். இன்னைக்கு நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அன்றைக்கே நாம் அறியாத போது என்னை ஃபாலோ பண்ணி என் கர்த்தர் வந்திருக்கிறார். ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு நைட்டு ஜெபத்தை என்னுடைய 12 அல்லது 13 வயசு, மேக்ஸிமம் 12 வயது தான் இருக்கும். அந்த வயதில் என் வீட்டில் நான் தனியாக ஒரு நைட்டு ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். அது யாருக்கு தெரியாது. திருமண ஆராதனைன்னு சொல்லி ஒரு புத்தகம் உண்டு. அதில் முழுக்க முழுக்க இயேசுவின் சிலுவை பாடுகளை சித்தரித்திருப்பார்கள். அது படிக்கும்போது கண்ணீர் தாரை தாரையாய் ஒழுகும். எப்படி அடிக்கப்பட்டார், எப்படி ஒடுக்கப்பட்டார், எப்படி நொறுக்கப்பட்டார், எப்படி அடி வாங்கினதை கேட்கும்போது கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வடியும். அந்த புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு நைட்டு, அந்த காலகட்டத்திலெல்லாம் மின்சாரம் கிடையாது எங்களுக்கு, விளக்கு, சிம்னி விளக்கு இருக்கும். அந்த விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் அங்கும் இங்கிறதெல்லாம் ஊற்றி பத்திரப்படுத்தி எல்லாரும் தூங்கின பிறகு எங்கள் வீட்டில் என்ன திட்டு கிடைக்கும் தெரியுமா? டேய் படிக்காத விளக்கான, படிக்காத விளக்கான, இதுதான் சொல்லுவாங்க.
அன்னைக்குள்ள எல்லா தாய்மாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எண்ணெய் பஞ்சம் அவ்வளோ கடுமையாக இருந்தது. 9 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அதுக்கு பிறகு மறுநாள் எங்கேயாவது போய் 10-50 பைசாக்கு எண்ணெய் வாங்கினா தான் கடையில் போய் எண்ணெய் வாங்குறது ஒரு குப்பியும் உண்டு. அதை கொண்டு போய் வாங்கினா தான் 10 விளக்கில் 5 விளக்கில் எப்படி ஊற்ற முடியும். அவ்வளோ வறுமை வீடுகள். அதனால விளக்கு மண்ணெண்ணெய் தீர்ந்துடக்கூடாது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். எல்லாம் படிக்கக்கூடாது என்பதல்ல, காலையில் படி, இப்போ விளக்கான அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் விளக்கு கொளுத்தி வச்சுருந்தா அடி கிடைக்கும். இதுக்காக எல்லாரும் தூங்கின பிறகு நான் இரவு 1 மணி இருக்கும் எழுந்து மெதுவாக விளக்க பற்ற வச்சு அந்த விளக்கு வெளிச்சத்தில் முழங்காலி நின்று, வயது 12, அப்பொழுது அந்த சிலுவை பாடுகளை தியானித்து அழத் தொடங்கினேன். என்னுடைய வாழ்க்கையில் 12வது வயது இருக்கும் அந்த டைமிலே 1 மணி நேரம், அதற்கு மேலான நேரம் நான் கைகளை விரித்து ஜெபித்த நேரம் உண்டு. அப்பொழுதெல்லாம் நான் அறியாத என் தெய்வம் என் நடுவில் இருந்திருக்கிறார். அவர் இல்லாமல் அதை படிச்சிருக்க முடியுமா? அவர் இல்லாமல் அப்படி ஒரு அறிவு வந்திருக்க முடியுமா? தெய்வம் அவையெல்லாம் செய்தார். நான் அறியாத கர்த்தர் என் நடுவில் அமர்ந்திருந்தார். அதைத்தான் இந்த இடத்தில் நான் பார்த்து என் உள்ளம் பரவசமடைந்து ஆண்டவர் சமூகத்தில் நான் நன்றி சொன்னேன். இன்றைக்கும் இந்த இடத்தில் வந்திருக்கிற உனக்கு இன்றைக்கு 35 வயது, ஆனால் 34 வயது வரைக்கும் தெய்வத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் உன் நடுவில் இந்த நாளுக்காக காத்திருந்து கழிந்த 34 வருடமும் உனக்கு ஒரு சேதாரம் வராதபடி, ஒரு தீமை வராதபடி, ஒரு ஆபத்து வராதபடி உன் நடுவில் இருந்து உன்னை பாதுகாத்து இந்த சீட்ல உட்கார்ந்து இன்றைக்கு நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் என்று சொன்னார். இதைத்தான் நாம் அறிந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்லுவேன்? ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். நம் நடுவில் தேவன் இருக்கிறார், நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார், நமக்காக அவர் வாழுகிறவர் என்பதை தெளிவாய் அறிந்து கொண்டு மனிதர்கள் தடவியாகிலும் கர்த்தரை கண்டுபிடிக்கணுமா? அதுதான் ஆண்டவருடைய எண்ணம், ஏக்கம். இந்த பூமியில் உள்ள பிரபஞ்சத்தின் ஜனங்கள் தெய்வத்தை தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கண்ணு குருடுதான், குருட்டு வழியிலே போகிறார்கள், குருட்டு பாதையிலே நடக்கிறார்கள். அப்படிப்பட்ட குருடன் கூட குழியில் விழாமல் தடவி தப்பிக்கொள்ளுகிறான் அல்லவா? ஆகையால் மனிதர்களே, நீங்களாவது தடவியாயிலும் என்னை கண்டுபிடித்து விடக்கூடாதா? உங்கள் நடுவில் இருக்கிற என்னை தடவியாயிலும் கண்டுபிடித்து விடக்கூடாதா என்ற ஏக்கத்தோடு ஆண்டவருடைய வேதம் இப்படி ஒரு அறைக்கூவலை விட்டு நமக்கு சவால் விடுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தெய்வத்துக்கு உன்னை முழுமையாய் தர வேண்டும். வேதத்தை படித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உலகத்தில் இருந்தார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை, உலகமோ அவரை அறியவில்லை. பைபிள் சொல்லுது அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் உண்டானது இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்ப இயேசு பிறக்கவே இல்லை. இயேசு அப்ப மனுஷனா பிறக்கல, அவர் தெய்வமா இருந்தார். பைபிள் சொல்லுது உலகம் உண்டானது அவர் மூலமாய் உண்டாயிற்று. இயேசுவால் உலகம் உண்டாயிற்று. பயங்கரமா வேத திட்டமா சொல்லுது. உலகமோ அவரை அறியவில்லை. உலகத்தில் இருந்தார் அவர், உலகம் அவரை அறியவில்லை. அதான் இன்னைக்கும் பரிதாபம். மெய் தெய்வம் எங்கே? மெய் தெய்வத்தின் சத்தம் கேட்கும் மனிதர்கள் எங்கே? ஆண்டவருடைய வேதம் சொல்றது அவர் உலகத்துல தான் இருந்தாரு, ஆனா உலகம் அவர் அறியலையே, உலகம் அவர் அறியலையே. இன்னைக்கு அறியாத கூட்டம் எத்தனையாய் துடிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, உங்கள் மத்தியில் என் தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவனை தேடிக்கொண்டிருக்கிறார், பக்தி உள்ளவனை தேடிக்கொண்டிருக்கிறார், உண்மைக்குரிய பாத்திரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய இருதயம் உண்மை உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆகையால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவர் முதலாவது உங்கள் நடுவில் இருக்கிறார். ஏகப்பட்ட இடத்தில் தெய்வம் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். ஏறத்தாழ 8 பகுதிகளை நான் இந்த செய்தியில் எடுத்திருக்கிறேன்.
ஆனால் எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. எடுத்துக்கொண்டதை நான் பேசுவேன், மீதமுள்ளதை வரும் நாட்களில் நாம் தொடருவோம். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் அவ்வளவு பெரிய நன்மையின் கர்த்தராக, ஆசீர்வாதத்தின் கர்த்தராக நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தெய்வம் அறியாதவர்கள் நடுவில் இருந்து நம்ம எல்லாம் மீட்டுக்கொண்டார். நீங்களாம் அறியாத போது உங்க கூட அவர் இருந்தார், நம்ம தான் அறியலை. ஆனால் இப்போ நாம் ரட்சித்துவிட்டார், நம்மை கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றிவிட்டார், நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டார். இப்போ நமக்கு தெரியும் அவர் தான் தெய்வம், அவர் நம் நடுவில் இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்ல ஒரு வார்த்தை, நீங்கள் அறியாத போதே உங்களை பாதுகாத்து, கர்ப்பத்தில் நீங்கள் அழிய விடலை, வியாதியில் உங்களை விடலை, காய்ச்சலில் உங்களை அழிய விடலை, பயங்கரமான ஜுரம் பாதிச்சு உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களில் நீங்கள் அழியலை. இதுவரைக்கும் நீங்கள் அறியாத போது உங்களை பத்திரமா கொண்டு வந்த ஆண்டவர் இனி அவரை அறிந்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் பத்திரமாய் காப்பது மாத்திரமல்ல, பத்திரமாய் உங்களை பரலோகத்தில் கொண்டு செல்ல இந்த தெய்வத்தால் முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பதாக. உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பதாக. இரண்டாவது, வேறொரு காரியத்தை தியானித்து நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருக்கிற இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தத்தை கொஞ்சம் பாருங்கள். இரண்டாவது, ஆண்டவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? பயந்தவர்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நடுவில் நம் கர்த்தர் என்று உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். முதலாவது அறியாதவர்களின் நடுவில் இருந்த தெய்வம், இரண்டாவது பயந்தவர்கள் நடுவில் வந்து நின்றார். தெய்வத்தின் அந்த பிரசன்னத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நம் மத்தியில் வாழுகிற தேவன் நமக்கு நன்மையும் கிருபையும் கொடுப்பதற்காக நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்திக் கொள்ள நம்மை துடிக்க வைக்கிற தேவன். அவர் பயந்தவர்களின் நடுவில் இருக்கிறவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். இயேசுவை தேடி வந்துட்டோம். எங்கள் அம்மாவுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அம்மா 55 வயசை முடிக்கல, இறந்து போயிட்டாங்க. எனக்கு 54 வயசு ஆக போகுது, பயம் வருது. அம்மாவுக்கு மாதிரி எனக்கு பிரச்சனை வந்துருமோ, நானும் பாதியில் போயிடுவனோ, பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கல, இந்த பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு நான் போயிடுவனோன்னு ஒரு பயம். ஆண்டவர் சொல்றார், மகளே பயப்படாதே, பயந்தவர்கள் நடுவில் கர்த்தர் நின்று தேற்றுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒருவேளை நீ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நீ நொந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது ரொம்பவே பயந்து வாடி போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு வந்துருமான்னு சொல்லி நீ நடுங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நடுவில் கர்த்தர் இருப்பார். இன்னைக்கு இந்த இடத்துல ஒருவேளை பல விஷயத்தை குறித்து பயந்து நீங்க வந்திருக்கலாம். நீங்க பல விதத்தில் உடைந்து வந்திருக்கலாம், நொறுங்கி வந்திருக்கலாம். நானும் இப்படி பயப்படுறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அது இதுவா மாறிடுமோன்னு நான் பயப்படுறேன், எனக்கு பயமா இருக்கு நீ சொன்னீன்னா, கர்த்தர் சொல்றார், மகளே நான் உன் நடுவில் இருக்கிறேன். என்ன மீறித்தான் அந்த பிரச்சனை ஒன்று தொடணும். நான் உன் நடுவில் இருக்கிறேன், உன் மத்தியில் இருக்கிறேன். நான் இருக்கிற இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தொட முடியாது என்று கர்த்தர் சமாதான வாக்கோடு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? இங்கே கிறிஸ்து மரித்த போது இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள்.
இதனால அடுத்தது யாரை அடிப்பாங்க? இயேசுக்கு 12 சீஷர் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் செத்து போயிட்டான், இன்னும் 11 பேர் இருக்காங்க. அவங்கள அடிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவங்களை அடிக்கணும், இந்த சீஷர்களை உடைக்கணும், அவர்களை கொலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இதுக்கு பயந்து போன சீஷர் கூட்டம் யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சடுதியா இது நடந்துருச்சு, எங்கள் ராஜாவை கொன்னுட்டாங்களே, எங்கள் ராஜாவை அழிச்சிட்டாங்களே, அவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்வார் நாங்கெல்லாம் நினைச்சோமே, ஆனா இந்த தெய்வத்தை ஒரே நாள்ல கொன்னுட்டாங்களே, இவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவு வரும் நினைக்கலையே, இந்த நாளை எங்கள் மனம் உடைகிறது. இப்ப யாரை பார்த்தாலும் எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களை தான் பிடிக்க வர்றாங்களோன்னு சொல்லி பயப்படுறோம். பேதுருவாகிய நான் ரொம்ப பயப்படுறேன். ஏற்கனவே ஒரு பொம்பளை என்னை ரொம்ப மிரட்டிட்டா, அவ பயந்த போது அவ என்னை மிரட்டினாலே நான் நடுங்கி போய் அவரை நான் சபிக்கவும் திட்டவும் தொடங்கிட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னும் யாராவது வந்து என்னை பயப்படுத்திடுவாங்களோ அந்த பயத்தில் சீஷர்கள் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். பயந்தவங்க நடுவில் எப்பவுமே இயேசு உண்டு. நீ தேவனுக்கு பயப்படணும். பயத்தை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று தேவனுக்கு பயப்படுகிற பயம், மற்றொன்று மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். பயத்தை 2 விதமா பைபிள் சொல்லுது. அதில் ஒன்றை செய்யக்கூடாது, ஒன்றை செய்யணும்னு பைபிள் வலியுறுத்துது. யாருக்கு பயப்படக்கூடாது? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு சொல்லுது. அதனால மனுஷனை கண்டு பயப்படக்கூடாது. யாருக்கு உலக மனிதர்கள் பயப்படணும்? தெய்வத்துக்கு பயப்படணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மானுடர் பயப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவனுக்கு பயந்து வாழுகிற உங்கள் நடுவில் அவர் கூட இருப்பது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு விஷயத்தில் நீ பயப்படுவாயானால் அப்போதும் அவர் கூட இருப்பார் என்பதை தத்ரூபமாய் கர்த்தர் காட்டிவிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால ஏதோ வந்துடும் நீங்க பயப்பட வேண்டாம், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை உண்மை உள்ள தெய்வம்! அவர் உன்னதமான தெய்வம், அவர் மகிமையான ஆண்டவர், வல்லமை உள்ள தேவன். சமீபத்தில் ஒரு மிஷனரி ஒரு குறிப்பிட்ட வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஊழியத்தை முடித்துவிட்டு, அவங்களுக்கெல்லாம் நம்ம மாதிரி பஸ் இல்லை, மாலை மயங்கிருச்சு, வேக வேகமாக ஒரு காட்டை கடந்து அந்த பக்கம் வரணும். அப்போ காட்டு பாதை வழியாக வரும்போது மனிதர்கள் போதுமான அளவில் இருக்க மாட்டாங்க, அங்கங்கேயே ஒன்று போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இருள் சூழ்வதற்கு முன்னே போயிடணுன்னு வேகமாக வரும்போது ஒரு கொடிய நாகப்பாம்பு இவரை துரத்த ஆரம்பித்தது. மிக உயரம் கொண்ட மிக பருமனான இவரை கண்ட உடனே வெறியோடு துரத்த ஆரம்பித்தது. இவருக்கு ஒன்றும் ஓடலை, என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த இடத்துல நின்று ஆண்டவராகிய இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், இந்த நாகப்பாம்புக்கு அதனுடைய சீற்றத்துக்கு என்னை காப்பாற்றும் என்று சொல்லிக்கொண்டே ஓட ஆரம்பித்தார். அவர் ஓடுறதுக்கு ரெடிய காலை எடுத்து வைக்கும்போது அந்த பாம்பினுடைய வீரியம் நின்று தலை வணங்கி அது வேறு பகுதியை நோக்கி ஓடிவிட்டது. அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த பாம்பு போகிறதை கண்டு ஆண்டவரை துதித்து விட்டு போனார். பார்த்தீங்களா? பயந்த இடத்துல தேவ பிரசன்னம் வருகிறது. இது மாதிரி கர்த்தர் உங்களை நடத்துவார். நீ வியாதியில், வேதனையில், வியாதி படுக்கையில், உபத்திரவத்தில் சிக்கி இருக்கும் போது கர்த்தருடைய கரம் உன் பக்கம் வந்தே தீரும். உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறவர் அவர். பயந்தவர்கள் நடுவில் இருந்து உங்களை நடத்துகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆட்டுக்குட்டியான தேவன் இன்றைக்கும் உயிர் வாழ்கிற கர்த்தர். அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நீ எதை குறித்து பயந்திருப்பாயோ அதில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பாய். சில வருடத்திற்கு முன்பு ஒரு மருத்துவமனையிலே ஒரு குழந்தையை ஒரு தாய் வைத்திருந்தார்கள். நம்முடைய அருகாமையில் இருக்கிற நெய்யூர் மருத்துவமனையில். அந்த பிள்ளைக்கு ரொம்ப சீரியஸ். அவங்கெல்லாம் கர்த்தரை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ரொம்ப சீரியஸாக இருக்குது. அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது. அந்த காலத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த மருத்துவமனையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பாலே என்னுடைய பணி நடக்கிறது.
இந்த பிள்ளைக்கு ரொம்ப சீரியஸ், டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த குழந்தை பிழைக்காது, நீங்கள் இப்பவுமே கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தாயிடத்தில். தாய்க்கு ஒரே பிள்ளை, தாயோ கைம்பெண், வாழ்வு வேற இல்லை. இந்த ஒரு பிள்ளை தான். பிள்ளையின் தாத்தா துடிக்கிறார், அவருடைய உள்ளம் வலிக்கிறது. ஐயோ இந்த குழந்தை செத்து போயிருந்த ஆம்பளை பிள்ளை நான் எப்படி சாவுக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அலைமோதின போது அங்கிருக்கிற யாரோ ஒருத்தர் என் பெயரை சொல்லியிருக்காங்க. ஒரு பாஸ்ட் உண்டு, ஒரு பிரதர் உண்டு, நீங்கள் போய் அவங்கள பாருங்கள். அவருக்கு அட்ரஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எந்த ஊர், இந்த பக்கத்தில் எங்கேயோ தான் அவர் பணி செய்கிறான்னு இப்படி ஒரு அட்ரஸை கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு சண்டே ஈவினிங் அந்த மீட்டிங் நடந்து கொண்டு இருக்க ஒரு 3 o'clock மாதிரி நாங்கள் அந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மீட்டிங் நடக்கும்போது பாதி வேளையில் இந்த தகப்பனால் அலைமோதி கொண்டு வந்து சேர்ந்து விட்டார். கண்டுபிடிச்சு கேட்டு வந்துட்டார். வந்த உடனேயே என் பேரை சொல்லி அவர் இருக்காரான்னு கத்துறாரு. கூட்டத்தில் இப்படி இருக்கும்போது வெளியிருந்து கத்துனா இப்படி இருக்கும். ஒன்று இருக்கிற சில சகோதரர்கள் போய் அவரை சமாதானப்படுத்தி என்ன விஷயம் சொன்ன, இப்படி எனக்கு ஒரு ஊழியரை பார்க்கணும், என் பிள்ளை சீரியஸாக இருக்குது, அந்த பிள்ளைக்கு அவர் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்க. உடனே அவங்களாம் சொன்னாங்க இப்போ அவங்க வரமாட்டாங்க, கூட்டம் முடிகிறதுக்கு நேராகும், பாதியில் விட்டுட்டு வரமாட்டாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சாங்க, உட்கார வச்சுருக்காங்க. அவர் அலைமோதி கொண்டிருக்கிறார், மனமெல்லாம் உடைகிறது, துக்கத்தில் அப்படி நிறைஞ்சிருக்கிறார். பயந்து போய் என்ன நடக்கும், அவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க, என்ன நடக்கும் என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்துட மாட்டாரா, சீக்கிரம் அந்த மீட்டிங்கை முடிச்சிட மாட்டாரா. ஆனால் இது ஒன்றும் எனக்கு தெரியாது. அங்கே நடந்திருக்கிறது, வந்தாங்க, நான் தனியாக எல்லாம் ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட 5 or 6 மணி ஆயிடுச்சு கூட்டம் முடியறதுக்கு. முடிஞ்சோன்னு ஓடி வந்து ஐயா என் பிள்ளை இப்படி பேர குழந்தை இப்படி ரொம்ப சீரியஸாக இருக்குது, உங்களை தான் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு முறை வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா பிள்ளை பழச்சிக்கோன்னு சொன்னாங்க. உடனே அவருடைய அலைமோதலை பார்த்து நாங்களும் எங்கள் கார்லேயும் அவங்கள அழைச்சிட்டு நேராக அந்த இடத்திற்கு போகிறோம். அங்கே போகும்போது அந்த பிள்ளை குழந்தைகள் வார்டில், அந்த பொதுவான வார்டில் பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளையினுடைய கண் பாதி மூடி பாதி திறந்திருக்கு, கண்ணுக்குள்ளே ஈ உட்காந்து ஓடுது. அங்கே இருக்கிற மானிட்டரை பார்த்தா மானிட்டரெல்லாம் டெட்டாக நிற்குது. நர்சஸ் அங்கே நின்றவங்கெல்லாம் அப்படியே தலைமறைவாயிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. அவங்களுக்கு இதை ஃபேஸ் பண்ண முடியல. தாய் நினைக்கிறா இன்னும் பிள்ளை உயிரோடு தான் இருக்குன்னு பிள்ளைன்னு சொல்லி அதுக்கு மேலே கை வச்சுட்ருக்கான். பிள்ளை கிட்டத்தட்ட மரணத்தின் பாதையில் போயிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் நர்ஸுக்கு அப்பவுமே சொல்லிட்டாங்க அந்த பிள்ளை இறந்துடும், நீங்கள் கொடுத்துருங்க சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. அந்த இடத்துல போராடி ஜெபித்தோம். ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ரட்சியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக கையை வச்சு ஜபிக்க ஆரம்பித்தோம். தாய் கீழே விழுந்து புரண்டு அழுகிறாள். உடைய மாமனார் தூரத்தில் நெஞ்சில் அடித்து அழுகிறார். அந்த இடம் முழுசு பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகள்லாம் பரிதாபத்தோடு அந்த மக்களை பெற்றோர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வார்டில் நடக்குது. நாங்கள் அப்படியே ஜபம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜபிக்கிறோம். அப்படி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சு அந்த பிள்ளை மேலே கை வைக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்தது. அவனுடைய சரீரத்தில் ஒரு அசைவு உண்டாயிற்று. அந்த கண்கள் அடித்து திறக்க ஆரம்பித்தான். அதுக்கு வர நாங்கள் ஜபத்தை விட்டுட்டு ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் வந்துட்டோம். மறுநாள் காலை அந்த டியூட்டி டாக்டர் வந்திருக்காங்க. வந்து அந்த பையனை பற்றி விசாரிச்சு அந்த குழந்தை எப்போ இறந்தது எப்போ போச்சுன்னு சொன்னால் டாக்டர் வாங்கன்னு சொல்லி நர்ஸ் உள்ளே இருந்தாங்களே, நர்ஸ் எல்லாம் ஓடி போனாங்க, அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து டாக்டர் வந்து பாருங்கள் அந்த பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னா அவர் அப்படியா அப்படி இன்னும் போகலையே அவங்க அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்தால் ஆள் இட்லி சாப்பாடு நடக்குது. பிள்ளை இட்லி சாப்பிட்டோன்னு இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நர்சஸ்கிட்ட கேட்குறாங்க எப்படி இது சம்பவித்தது, இப்படி இந்த பிள்ளை அற்புதமாக எழும்பி இருக்கு இது என்னன்னு கேட்டால் அப்போ அவங்க சொன்னாங்க இவங்க வந்து கடவுளை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்கா ஒரு ஊழியக்காரர், என்ன தெரியாது யாருக்கும், ஆனால் ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காரு. வந்து ஜபம் பண்ணோடனே இந்த பிள்ளைக்குள்ளே துடிப்பு வந்துருச்சு, நெஞ்சு துடிப்பு வந்துருச்சு, ப்ரீத்திங் பலன் வந்துருச்சு. உடனே மானிட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஒரு இது வந்த உடனே நாங்கள் ஓடி உள்ளே வந்தோம். பிள்ளை வந்து கஷ்டமாக இவங்க அழுதோடனே அந்த பிள்ளை கண்ணை விழிச்சு பார்க்கறது பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பிள்ளை நார்மலுக்குள்ளே வந்துருச்சு. அதெல்லாம் நாங்கள் செயற்கை சுவாசத்தெல்லாம் எடுத்தா தண்ணி கேட்டால் கொடுத்தோம், உணவு கேட்டால் கொடுத்தோம். காலத்தை பார்த்தா இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். டாக்டர் நம்பவே முடியல. இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒரு 29 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குமா? எஸ்.
இன்னைக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிற பயந்த குடும்பத்தில் ஆண்டவர் அவங்களை அறியவே இல்லை. அவங்க யாரு கர்த்தர் இல்லை. ஆனால் அதன் பிறகு தாத்தா மனம் திரும்பினார், தாய் மனம் திரும்பினார்கள், மாமனார் மனம் திரும்பினார். எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்காக இன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் கேட்கிறேன், பயந்தவர்கள் மத்தியில் தெய்வம் இருக்கிறாரா இல்லையா? தெய்வம் இந்த அற்புதத்தை செய்கிறாரா இல்லையா? இன்றைக்கும் அவர் அப்படிப்பட்ட தேவன், அற்புதங்களின் ஆண்டவர். அதனால அந்த டாக்டரை அந்த பையனுக்கு ஒரு பேரையே வச்சுட்டு போயிட்டாரு. இனி உன் பேர் இதல்லப்பா, இந்த பேர் தான் உனக்கு சூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் உனக்கு ஒரு பேரை வச்சிருக்கான். அந்த பேரை தான் இன்னைக்கு அறியப்படுறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை அவ்வளவு இனிமையானது. நீ பயப்படுற இடத்துல கர்த்தர் இருப்பார். பயந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை பார்க்க முடியும். தெய்வம் இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. ஆண்டவருடைய வல்லமை பிள்ளைகள் மத்தியில் வெளிப்படுகிறது. அவர் கைவிடாத கர்த்தர். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்லுவீர்கள்? அதனால தான் ஆண்டவர் சொன்னான், பயந்த உன் பக்கத்துல நான் இருக்கிறேன்னு, பிறகு ஏன் நீ பயப்படுற? இன்னைக்கு ஒருத்தருடைய பயம் நியாயமானதா இருக்கணும். தெய்வத்துக்கு பயப்படுற பயத்தை உங்க வாழ்க்கையில மெருகூட்டி வைக்கணும். கர்த்தர் உங்களை நடத்துவார், வல்லமையான பாத்திரமாய் மாற்றுவார். உங்கள் வழிகள் செம்மைப்படுத்தப்படும். ஆசீர்வாதமான நன்மை அவருடைய வாழ்க்கையில் நிரம்பி வழியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன். அவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். ஆதலால் அவர் நம்முடைய மத்தியிலே இன்றைக்கும் இருந்து, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ எதை குறித்து அஞ்சாத, நீ எனக்கு பயப்படுகிற பயத்தோடு இரு, என்னை குறித்த பயம் உனக்கு முன்பாக இருக்கட்டும், நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி நம்மை நடத்துகிறார். நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்போது இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்து நின்றார். அவர்கள் இன்னும் பயந்தார்கள். இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. பயந்து இருக்கிறவங்க நடுவில் அவங்க போய் நின்னோன்னு அவங்க இன்னும் பயந்து ஆண்டவரை நம்பாமல் இருந்தார்கள் என்று பைபிள் சொல்லுது. அவங்க பயந்து போனார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் கூடவே இருக்கிறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலக முடிவு பரியந்த வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டுங்க. ஒருவேளை நீ ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்து கலங்கி துக்கப்பட்டு துயரப்பட்டு வந்திருக்கலாம். உன் பயத்தை எல்லாம் போக்க உன் நடுவில் அப்பா இருக்கிறார். சில வயதான அம்மா இருக்கிறீங்க, ரொம்ப பயந்து போய் வயசான காலத்தில் எப்படி சாக போறன்னு தெரியலையே, யாராவது கால கையை பிடிச்சி இழுத்து குண்டுக்குள்ளே தள்ளிடுவாங்களோ அப்படின்லாம் பயந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை யாருக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை தம் கரத்தால் பிடித்து நடத்துகிற தேவன் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுவீர்களாக. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதனால தெய்வத்தோடு உண்மையா நெருங்கி வாழுங்க. தொடர்ந்துள்ள வார்த்தைகளை வரும் நாட்களில் தியானிப்போம். எல்லாரும் அப்படி எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து மன்றாடி ஜெபிக்க போகிறோம்.